காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறுகடிக்கு ஆசை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம அன்றைக்கே பற்றும் ரோஹிணி அண்ட் வித்யா ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி கோவப்படுறாங்க, ஏய் நான் உன் ஃப்ரெண்டா அவள் ஃப்ரெண்டா அவளை கூப்பிட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்போது வித்யா சொல்கிறாங்க, ஏய் அவன் என் லவ் குருடி, அதனால தான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ ஏன் வீட்டு பொண்ணுடி, உன்னை எப்போ வேணாலும் கூட்டிகிட்டு போய் காட்டிக்கலாம். இவங்க சொன்னாங்க, மீனாவும் சொன்னாங்க ரோஹிணி கூட்டிகிட்டு வாங்க 3 பேர் ஒன்றா போகலான்னாங்க. பட் அவங்க கூட போனோம் அப்படின்னா நம்ம 2 பேரும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நம்ம 2 பேரும் அப்புறமா தனியாக போய் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றக்காக தான் நான் நினச்சேன். உனக்கு ஓகேனா சொல்லு, நம்ம 3 பேரும் போயிட்டு வரலாம் அப்படின் போது ரோஹிணின்ட்டு இல்லை வேண்டாம் நானே 1008 கடுப்பில் இருக்கேன் அப்படின்றாங்க. அப்போ வித்யா என்னாச்சுன்னு கேட்கும்போது எங்கள் மாமியார் ஓவராக பண்ணிட்டுருக்காடி ரோஹிணி சொல்கிறாங்க. அதாவது என்னையும் மனோஜையும் பிரிக்கிறதுக்காக என்னென்ன பண்ணுறா தெரியுமா, அதாவது இவங்க கிட்ட லைக் அந்த மந்திரவாதிங்க கிட்டலாம் போய் இப்போ ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டை பிரிக்கிறதுக்காக ஏதோ வேலை பண்ண போகிறாங்க அப்படின்போது, என்னடி உன் மாமியார் இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்காங்களா, இன்னும் உன் மாமியார் உன்னை இப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு வித்யா கேட்குறாங்க. ஸோ ரோஹிணி சொல்கிறாங்க, வேறு எதுக்கு மனோஜையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. ஓ பிரித்து என்ன பண்ணுவாங்களாம், வேறு எதுக்குடி என்னையும் மனோஜையும் பிரித்து அவனுக்கு வேறொரு கல்யாணம் 2வது கல்யாணம் அவனுக்கு பண்ணி வைக்க போகிறாங்களாம் அப்படின்போது நம்மளோட வித்யா இருந்துட்டு, ஓ அவருக்கும் 2வது கல்யாணமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ரோஹிணிக்கு இது செகண்ட் மேரேஜ் தானே, அந்த மாதிரி அவருக்கும் செகண்ட் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்களான்னு கேட்டதுமே அப்படியே ரோஹிணி பார்த்து முறைச்சாங்க. சரி விடு டென்ஷன் ஆகாத, பார்த்துக்கலாம் வீடு அப்படின்ற மாதிரி. சரி நீ என்ன பண்ண போகிற, உங்கள் மாமியார் இப்படி ஒரு பிளான் பண்ண போகிறாங்க, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டதுமே ரோஹிணி வந்துட்டு அவங்க ரூட்லேயே போய் அவங்கள அடிக்க போகிற, பாரு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது, அதே மந்திரவாதி கிட்ட போய் அவங்க ஒன்று தாயத்து மந்திரிச்சு வாங்க போகிறாங்க, இவ்வளோதான். அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட இவர் முருகன் அண்ட் அந்த ஃப்ராடு கதிர். ஸோ அவரை கூட்டிக்கிட்டு முருகன் வர்றாரு. அப்போ அவர் கேட்குறாரு எங்கே போகிறோம் அப்படின்போது முருகன் சொல்கிறாரு, எங்கள் அண்ணன் மாதிரி ஒருத்தர் தான், அவர் கார் ஷெட்டுக்கு தான் போகிறோம், அவரோட என்னோட லைஃப்பில் நிறைய பார்ட் அவர் இருந்திருக்கார், அவர்கிட்ட இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்பேன், அவர் பார்த்து ஓகே சொல்லிட்டாருன்னா நான் அட்வான்ஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முருகன் அவனையும் கூட்டிக்கிட்டு நம்ம முத்தோட கார் ஷெட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. லைக் நமக்கு ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுறாங்களாம். ஐயோ அந்த கதிரை இவன் பார்த்துட்டான் அப்படின்னா, முத்து பார்த்துட்டான் அப்படின்னா அந்த பணத்தை வாங்கிடுவான், நம்ம முருகனையும் காப்பாற்றிடுவான்ற க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட முத்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்காங்க. லைக் அவருக்கு கீழே ஓட்டுற பசங்க ஆனால் இன்றைக்கி இவ்வளோ தானே கலெக்ஷன் ஆச்சு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் முத்து டே பரவாயில்லடா, ஏதோ ஓனர்கிட்ட வட்டிக்காரங்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் பேசாதடா, இன்றைக்கி எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சுன்னா அதை கொடுறா, நமக்கு தெரியும் ஒரு நாள் சவாரி வரும் வராதுன்னு தெரியும், அதனால் அதை பற்றிலாம் நான் பெருசாக மைண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. அப்போ செல்வம் சொல்கிறாரு, சோஷியலிசம்லாம் பேசிட்டீங்க, எவ்வளோ நல்ல ஓனராக இருக்கீங்க அப்படின்றாரு. ஸோ முத்து சொல்கிறார், ஓனர் அப்புறம் தொழிலாளி இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நம்ம எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்னு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்மளோட இவரும் வந்துடுறாரு, முருகன் வந்துடுறாரு. ஸோ முருகன் ஓகே எங்கள் அண்ணன்ட்ட உங்களை இன்ட்ரோ கொடுக்குறேன், முத்துக்கிட்ட இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு கதிரை கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறாரு. பட் அந்த நேரம் கரெக்டாக அவனுக்கு அந்த ஃப்ராடு பையலுக்கு ஒரு கால் வருது, இரு என் ஒய்ஃப் தான் பேசுகிறான், நான் பேசிட்டு வரேன், நீ உங்கள் அண்ணன்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு அவன் கதிர் அங்கேயே வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கான். இவர் உள்ளே நம்ம முருகன் மட்டும் முத்துவை பார்க்க வராரு. ஸோ முத்துவை பார்க்க வராரு. அண்ணா நான் உங்களை பார்க்க தான் வந்தேன், நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ முத்து சொல்கிறாரு, என்னடா ஹெல்ப் பண்ணலாம் கேட்டுட்டு என்ன செய்யணும்னு சொல்ல, அடுத்த செகண்ட் உனக்காக நான் செய்வேன்டா, நம்ம புள்ளடா நீ அப்படின்போது, ஆனால் ஒன்றும் இல்லை நாளைக்கு 10 மணிக்கு நீங்கள் என் கூட ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்போது முத்து யோசிக்கிறாரு, சவாரி ஏதாவது இருக்கா நான் பார்த்து சொல்லட்டுமா அப்படின்போது, அண்ணா சவாரி தான் உங்களுக்கு பிரச்சனைனா சொல்லுங்கள், காலைக்கு 10 மணிக்கு உங்களுக்கு இது புக் பண்ணிடுறேன், எனக்கு ரைட் வர மாதிரியே புக் பண்ணுறேன் போது, அப்படியே சவாரி வந்தாலும் வேறு யார்ட்டாவது கொடுத்துட்டு வருவேன்டா, என்னடா பண்ணணும் சொல்லு அப்படின்போது, ஆனால் ஒன்றும் இல்லை இப்படி நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு வீடு பார்த்துருக்கேன், ஃப்ளாட் பார்த்துருக்கேன், அதை நம்ம பார்க்க போவோமா, ஏன்னா புதுசாக கல்யாணம் ஆன உடனே ஒரு ஃப்ளாட் வாங்கினா தான் அந்த பொண்ணும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், வாடகை வீடுனா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அப்படி எதுவுமே இல்லாமல் அந்த பொண்ணை கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிறதுக்காக தானா அப்படின்போது முத்து ஷாக் ஆகுறாரு, பரவாயில்லையடா இவ்வளோ அறிவாக இருக்கேடா, வரப்போகிற பொண்டாட்டிக்காக இவ்வளோலாம் செய்கிறேன், நான்லாம் என் பொண்டாட்டிக்கு ஒன்றுமே செஞ்சதில்லை, அது மட்டும் இல்லாமல் நீ எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிச்சு பார்த்து அந்த பொண்ணுக்கு இவ்வளோ செய்யலாம், நான் கல்யாண மண்டபத்தில் தாண்டா பொண்ணையே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் முருகன்ட்டு, அண்ணா அதனால என்னென்ன, இனி நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் சிஸ்டருக்கு தானே கொடுக்க போகிறீங்க, ஆனால் கண்டிப்பாக காலைல 10 மணிக்கு வந்துருங்கண்ணே அப்படின்போது அவர் சொல்கிறார், இங்கே பாரு முருகா நான் கண்டிப்பாக வருவேன், இப்போ ஒரு பணக்காரன் என்னை மிரட்டி வாடா 10 மணிக்கு அப்படின்னா போடா அப்படின்ட்டு நான் வரவே மாட்டேன், ஆனால் பாசமாக ஒருத்தங்க கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், கண்டிப்பாக 10 மணிக்கு நாளைக்கு வரோம் அப்படின்போது அவரும் சொல்கிறாரு, நான் அந்த பொண்ணையும் இன்ட்ரோ கொடுக்குறேன், ஏன்னா முத்துக்கு வித்யாவை தெரிஞ்சது தான். ஸோ முத்துக்கு
வந்து இன்ட்ரோ கொடுக்குறேன்றாரு. நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அந்த பொண்ணையும் இன்ட்ரோ கொடுக்குறேன், வீட்டையும் நீங்கள் பாருங்கள் அப்படின்றாரு. அப்போ செல்வம் இருந்துட்டு வீடை மட்டும் முத்து பார்த்து ஓகே சொன்னால் போதுமா, அந்த பொண்ணை ஓகே சொல்ல வேண்டாமா அப்படின்னு போது முத்து டேய் சும்மா இருறா அப்படின்னு செல்வத்தை சொல்லிட்டு, அப்படிலாம் இல்லை, அவனுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, ஆனால் நாளைக்கு நான் வந்து கண்டிப்பாக பார்க்குறேன் முருகா, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணுறன் போது டெஃபினட்டாக நான் கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே நம்ம இவர் வராரு, முத்து வந்து சென்ட் ஆஃப் பண்ணலாம் அப்படின்றக்காக அங்கே வராரு. அங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த கதிர்ன்றவன் வெளியே நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். அவன் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், ஒய்ஃப் கிட்ட. அவன் அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே பாரு நம்மக்கிட்ட ஒரு ஆடு சிக்கிருச்சு, அந்த ஆட்டை பிரியாணி போட்டு நம்ம கிளம்பிட வேண்டியதான், நாளைக்கு அவன் ஓகேன்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டான் அப்படின்னா பணத்தை வாங்கிட்டு நம்ம மும்பை கிளம்பிடலாம் அப்படின்றாங்க. அவன் கண்டிப்பாக வாங்கிடுவான் அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கான். கரெக்டாக முத்துவும் அவன் பக்கத்தில் வந்துட்டுருக்கிறாரு. அந்த நேரம் கரெக்டாக நம்ம முத்துவுக்கு ஒரு கால் வருது, ஒரு சவாரிக்காக கால் வருது. ஸோ முத்து சொல்கிறாரு, டே உன்னை ட்ராப் பண்ணலான்னு தான் நினச்சேன், பட் ஒரு சவாரி வந்துச்சு, நான் கிளம்புறேன்டான்னு, ஆனால் நான் பார்த்துக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவர் முத்து அந்த சைடுக்கு அப்படிக்கா போனதுமே இங்கே நம்மளோட முருகன் அண்டு மறுபடியும் கதிர் மீட் பண்ணுறாங்க, அந்த ஃப்ராடு பையன். அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட விஜயா அண்ட் பார்வதி அந்த மலையாள நம்பூதிரியை மந்திரிச்சு ஏதோ வாங்க போகிறாங்களே அதுக்காக பார்க்க வந்திருக்காங்க. ஸோ அங்கே போனதுமே அவர் மலையாளத்தில் எந்த வேணாம் அப்படின்றாங்க. என்ன பார்வதி பறக்க சொல்கிறாருன்னு போது, சொல்லு உன் பிரச்சனையை சொல்கிறார் அப்படின் போது, என்னை இப்படி ஏமாற்றிட்டா சாமி, என் மருமக பணக்கார பொண்ணுன்னு சொல்லி என்னையும் என் குடும்பத்தையும் ரொம்ப ஏமாற்றிட்டா அப்படின்னு ஒரு ஓவர் ஆக்டிங் போட்டுட்டு, சரி இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்டதும், அவங்க 2 பேத்தையும் பிரிக்கணும், புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிக்கணும், அதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுங்க அப்படின் போது, ஐயோ என்ட அம்மே இப்படியா பண்ணுவீங்க, ஒரு புருஷன் பொண்டாட்டியை பிரிக்க சொல்கிறீங்களே அப்படின்றாரு. ஆமாம் சாமி, நான் அவளை பிரிச்சுட்டு என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து பணக்கார பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின் போது, இதுதான் வாழ்க்கையில் நடக்குது, புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிக்கணும்னு மாமியார் சொல்லுவாங்க, மாமியாரையும் பிள்ளையும் பிரிக்கணும்னு மருமக சொல்கிறாங்க, இதுதானே இந்த உலகத்தில் நடக்குது, சரி ஓகே நான் ஒரு தாயத்து கொடுக்குறேன், அந்த தாயத்தை அவனோட கையில் கட்டுங்க, அப்படி நீங்கள் கட்டுனீங்க அப்படின்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பொண்டாட்டியை வெறுக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னதுமே இவங்க நினைக்கிறாங்க பார்வதி. இவங்க நம்மளோட விஜயா சொல்கிறாங்க, எவ்வளோ நாளில் பிரிஞ்சு போயிடுவா அப்படின்போது, கொஞ்சம் சமயம் எடுக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் சீக்கிரமாகவே அவளை வந்து அவன் வெறுக்க ஆரம்பிச்சிடுவான், அவளை பிடிக்காமல் போயிடும் அப்படின்றாங்க. ஸோ உடனே விஜயா கேட்குறாங்க, இதனால் எந்த தப்பும் நடக்காதில்ல அப்படின்போது, நீ பண்ணுறதே தப்பு தாம்மா, இதுக்கு மேலே என்ன பெரிய தப்பு நடக்கும், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, கையில் கட்டு, நான் சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க அப்படின்போது நம்ம விஜயா ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அவருக்கு காணிக்கெல்லாம் கொடுத்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ் சாமி, நன்றி, அதுவும் மலையாளத்தில் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வெளியே வராங்க. அப்புறம் நம்ம பார்வதி இருந்துட்டு, என்ன விஜயா இதெல்லாம் பண்ணுற, இதெல்லாம் எனக்கு தப்பாக இருக்குது அப்படின்போது, சும்மா ரெடி, நல்ல சாமியாராக இருக்கார், இவர் சொன்ன மாதிரி நான் மனோஜ் கையில் கட்டி மனோஜ் மட்டும் ரோஹிணியை வேணான்னு சொல்லிட்டா அப்படியே அவன் வெளியே போயிட்டானா எனக்கு ரொம்ப சந்தோஷம், அடுத்ததாக முத்துவுக்கும் ஒன்று வாங்கணும், அந்த முத்துவையும் அந்த பூக்காரையும் பிரிக்கணும் அப்படின்போது பார்வதி கேட்குறாங்க, நீ என்ன இப்படி இருக்க, இப்போ ரோஹிணி உன்னை போய் சொல்லி ஏமாத்தினா அவங்க 2 பேரும் பிரிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் மீனாவை அப்ராணி, மீனாவும் முத்துவும் நல்ல பிள்ளைங்க, அவங்கள ஏன் பிரிக்கிறோம் அப்படின்போது, உனக்கு தெரியாது, அந்த பூ கட்டுற ரொம்ப திமிரு பிடிச்சவ ஆணவத்தில் ஆடிட்டு இருக்கா, முதல்ல இது முடியட்டும், மனோஜையும் அவளையும் பிரிச்சுட்டு அடுத்ததாக முத்துவையும் மீனாவையும் பிரிக்கணும், ஸோ ஒவ்வொன்றா இப்படி களை எடுக்கணும் அப்படின்போது, இதெல்லாம் தப்பு விஜயா, நீ பண்ணுறது தப்பாக இருக்கும்போது, சும்மா இருடி அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிறாங்க பார்வதி, சரி நீ போய் ஆட்டோ புக் பண்ணு போ அப்படின்னு அப்படியே அவங்கள விரட்டி விட்டுட்டு பார்வதி ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, மாமியார் வந்து அவனையும் பிரிக்கிறதுக்காக ஒரு தாயத்து வாங்கியிருக்கா, நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம், நாங்கள் கிளம்புறோம், அடுத்து நீ வா அப்படின்றாங்க. ஸோ ரோஹிணி ஆன் த வே வந்துட்டு தான் இருக்காங்க. சரி ஆண்டி நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஸோ இவங்க 2 பேரும் பார்வதி அண்ட் விஜயா ஒரு ஆட்டோவில் கிளம்பினதுமே அடுத்து அதே ஸ்பாட்டுக்கு நம்மளோட ரோஹிணியும் வந்துடுறாங்க. ரோஹிணி மறுபடியும் அதே சாமியார் கிட்ட வந்து, என்ன எங்கள் மாமியாரையும் என் புருஷனையும் பிரிக்கணும் அப்படின்போது, ஆமாம் இதே இந்த பிரிக்கிற வேலையாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு, என்ன பண்ணணும் அப்படின்போது அவங்க 2 பேரும், ஏன்னா என் மாமியார் வந்து என்னையும் என் புருஷனையும் சேரவே விட மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க, என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, அதனால் அம்மாவின் பையன் பிரிக்கணும் அப்படின்போது மறுபடியும் அவர் ஒரு தாயத்தை கொடுத்து, இதை உன் புருஷனோட வலது கையில் கட்டு, அப்படி பண்ண கொஞ்ச நாளில் அவருக்கு அவங்க அம்மாவை பிடிக்காமல் போயிடும் அப்படின்றாரு. ஸோ அவங்களும் ஹாப்பியாக கிளம்பி வந்துடுறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, நம்ம விஜயா ரொம்ப சந்தோஷமாக அந்த இதை வாங்கிட்டு வந்து, அந்த தாயத்தை வாங்கிட்டு வந்து சாமி ரூமில் வைக்கிறாங்க. பண்ணுறது என்னமோ சூனியம், இதில் சாமி துணை வேணுன்ற மாதிரி சாமி ரூமில் வந்து வச்சிடுறாங்க. வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. அடுத்ததான் முத்து வராரு, சவாரியெல்லாம் முத்து முடிச்சுட்டு வராரு. நேராக கிச்சனுக்கு பார்க்க நம்மளோட மீனாவை பார்க்க போகிறார். பார்த்தா அவர் ஒரு சவாரிக்காக போயிருந்தாராம். அந்த கோவிலில் அவங்க கஸ்டமர் வந்து இவரையும் வர சொன்னாங்களாம். ஸோ உள்ளே போய் இந்த திருநீர் பிரசாதம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின் போது மீனா சொல்கிறாங்க, நான் மாவு கரைச்சிட்ருக்கேன், என் கையெல்லாம் மாவாக இருக்குது, நீங்களே போய் சாமி ரூமில் வச்சுருங்களேன் அப்படின்றாங்க. ஸோ முத்து நேராக கொண்டு வந்து அந்த பேக் சாமி ரூமில் வச்சுட்டு தான் பார்க்குறாரு, தாயத்து இருக்குது. இது என்ன தாயத்து இருக்குது அப்படின்னு மீனாவை கூப்பிட்டு கேட்குறாரு. மீனா சொல்கிறாரு, எனக்கு தெரியலைங்க, நான் எதுவும் வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்புனது இவர் யோசிக்கிறார். எப்போதுமே கோயில் குளம்னு சுற்றுற நம்ம பொண்டாட்டியும் இதை வாங்கி வைக்கலன்னா அம்மா தான் போவாங்க. அம்மாவும் பார்வதி ஆண்டினா அடிக்கடி
அடிக்கடி கோவில் கோலம் போவாங்க. ஒருவேளை அப்பாவுக்கு நல்லா இருக்கணும், அப்பாவுக்காக தான் இந்த மந்திரிச்சு தாயத்தை வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லி அவர் நேராக போய் அண்ணாமலை கையில் கட்டிடுறாரு. அண்ணாமலை கேட்குறாரு, டேய் எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை, எதுக்குடா இது அப்படின்போது, அப்பா அம்மா தான் வாங்கி பூஜை ரூமில் வச்சுருப்பாங்கப்பா, நீங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் வச்சுருக்காங்க, அப்போ உங்களுக்கு தான்ப்பா இது தேவைப்படும்னு சொல்லிட்டு அவர் கையில் கட்டிட்டார். இவங்க கட்டிட்டு இருக்கிற போது தான் விஜய் அந்த இடமா கிராஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தாயத்தை பார்க்குறாங்க. ஐயோ இந்த தாயத்தா, டே எதுக்குடா அந்த தாயத்தை அவர் கையில் கட்டி விட்டா, கலட்டுடா அப்படின்றாங்க. ஏன்னா அது புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிக்கிற தாயத்து, அண்ணாமலை அண்டு விஜயாவை பிரிக்கிற தாயத்து அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. ஸோ கலட்டுன்னு போது, மா எதுக்குமா கலட்டணும், நீங்கள் தானே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படின் போது, டே அது வேற ஒன்று இருக்குடா, அது உனக்கு புரியாது அப்படின் போது இவங்க மீனா கேட்குறாங்க, அத்தை நீங்கள் தாயத்தை நீங்கள் தானே கோவிலில் போய் வாங்கிட்டு வந்தீங்க, குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே வாங்கிட்டு வந்தீங்க, அப்புறம் எதுக்கு இப்போ கலட்ட சொல்கிறீங்க அப்படின்போது, ஐயோ அது நான் மனோஜ்காக வாங்கிட்டு வந்தது அப்படின்றாங்க. மனோஜ்கா உன் செல்ல பிள்ளை மட்டும் முத்து கேட்குறாரு, உன் செல்ல பிள்ளை மட்டும் நல்லா இருக்கணுமா, இல்லை எங்கள் அப்பா கையில் தான் கட்டுவேன், அப்பா தான் குடும்ப தலைவர், அப்பா தான் நல்லா இருக்கணும் அப்படின்போது, டே அதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ கலட்டுடா அப்படின்னு அவரை பிடிச்சி முத்துவை பிடிச்சி விஜயா தள்ளி விடவும் முத்து மறுபடியும் வந்து கலட்ட விடாமல் அந்த கையை பிடிச்சிக்கிறாரு. ஸோ ஒரு பாயிண்ட்ல இவர் கேட்குறாரு அண்ணாமலை, நீ எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு கேட்குறாரு. பேய் அரைஞ்ச மாதிரி நம்மளோட விஜயா நிற்கிறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.